بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى: إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا صلى الله عليه وسلم: مثل البيت الذي يذكر ربه ولا يذكر الله فيه مثل الحج والميت. وقال نبينا صلى الله عليه وسلم: أربع من السعادة المرأة الصالحة والمسكن الواسع والجار الصالح والمركب الهني أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இன்னும் அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக முன்னோரே இங்கே வருகை தந்துள்ள நாம் அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் வல்ல ரஹ்மான் அவனை பற்றி உண்டான பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் கொடுத்துள்ளான். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற வாய்ப்பை மென்மேலும் நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. இது போன்று மென்மேலும் நல்ல நாட்களை, நல்ல வருடங்களை, நல்ல நோன்பை, நல்ல ஹஜ் மாதங்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாழும் காலமெல்லாம் நல்ல அமல்கள் செய்து இறைவனிடத்திலே திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலதரப்பட்ட அருட்கொடைகளை நமக்கெல்லாம் வழங்கியுள்ளான், கொடுத்துள்ளான். அதில் ஆகச் சிறந்த ஒரு அருட்கொடையாக சில விஷயங்களை திருமறையாம் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவிடுகிறான். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகள் பல கோடி, பல விஷயங்கள். சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னா, ஒரு நிமிடத்தில் நடக்கக்கூடிய ஒரு மூச்சை நீங்க உள்ள இழுத்து வெளியே விடுவது கூட அது ஆகச் சிறந்த ஒரு அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. அந்த நொடியிலே இழுக்கப்படக்கூடிய மூச்சு நிப்பாட்டப்பட்டால் மரணம், அல்லது மூச்சை இழுத்து விட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் மரணம். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாடுல எத்தனை கோடிக்கும் மேல ஒரு மூச்சு அவன் இப்படி இழுத்து இழுத்து இப்படி விட்டுருப்பான். அப்ப எப்படிப்பட்ட பேர் அருளாளன், பெரும் இரக்கமுடையவன் ரப்புல் ஆலமீன் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படியாக பல்வேறு அருட்கொடைகளை மனிதனுக்கு கொடுத்த அல்லாஹ் அவனுக்கு பிடித்த சில விஷயங்களை திருமறையாம் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் ஸகனன் வ ஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆம். ஒரு பெரிய ஒரு பட்டியல் அல்லாஹ் சொல்றான். அதுல நமக்கு எல்லாம் ரொம்பவும் பிரியமான, நமக்கெல்லாம் பிடித்த ஒரு ஆகச் சிறந்த ஒரு அருட்கொடை, இறை பாக்கியம் என்று சொன்னால் வீடு. இது அல்லாஹ் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம். இந்த வீடு என்பது
நாம் ஆன்மீக ரீதியிலே சிந்தித்து பார்த்தால் நமக்கெல்லாம் விளங்கும். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு டிராவல் பண்ணி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு வாரம் நம்மளால தங்க முடியும். அதுக்கு மேல நம்ம வீட்டுல படுக்கிற மாதிரி உண்டான சொகுசு, என்னதான் எவ்வளவு பெரிய ஏசியில பெரிய பெரிய மெத்தைகள்ல படுத்திருந்தாலும் கூட நம்ம வீட்டுல வர மாதிரி தூக்கம், நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய நிம்மதி இது எங்கேயுமே கிடைக்காதுங்கிற ஒரு மனோபான்மை, ஒரு எண்ணம் எல்லோரிடத்திலும் இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, சின்ன பிள்ளையும் கூட கேட்கும், ஏமா எப்பமா நம்ம வீட்டுக்கு போவோம்? சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா நம்ம வீட்டுக்கு எப்ப போவோம், நம்ம வீட்டுக்கு எப்ப போவோம், அப்பா நம்ம வீட்டுக்கு போவோமா? இப்படியாக சிறு பிள்ளைகளுக்கு கூட அந்த ஒரு மனோபானை, அந்த எண்ணம் சிறு பிள்ளைகளுக்கு கூட ஊடுருவி இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு என்பது ஆகச் சிறந்த ஒரு நியாமத். அந்த நியாமத்தை ஒரு மனிதன் எவ்வாறு அதனை வழிநடத்த வேண்டும் என்ற பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்துள்ளார்கள். ஆனால் ஒரு வீட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும் என்று சிந்தனை செலவிடுகிற மனிதன் அந்த வீட்டை எப்படி அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு உண்டான எல்லா விதமான அந்த பேச்சுக்கள், அந்த செயல்பாடுகள் நடத்தாட்டக்கூடிய இடமாக அது மாற வேண்டும் என்கிற எண்ணம் லட்சத்தில் ஏதோ ஒரு மனிதருக்கு தான் அது அவருடைய உள்ளத்துல ஒதுக்கி, வீடை இப்படியெல்லாம் அமைக்கணும், இப்படியெல்லாம் கட்டமைப்பு கொண்டு வரணும், இப்படி எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற மாதிரி இருக்கணும், அண்ணாந்து பார்க்கணும், இப்படியாக நாம் வீடு கட்ட வேண்டும் என்ன சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த அளவுக்கு சுனாமி வந்து தாக்குனா கூட நம்ம வீடு இடியக்கூடாது, அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படியாக இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹும் ரசூலும் ஒரு வீட்டை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று வழிவகுத்து கொடுத்தார்களோ அது போன்ற வழியிலே ஒவ்வொரு மனிதர்களும் அதிலே தோல்வி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவ்வளவு சிந்தனை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீடை குறித்து ஒரு அழகிய ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. மஸலுல் பைத்தில்லதி யுذ்கருல்லாஹ ஃபீ, மஸலுல் பைத்தில்லதி யுذ்கருல்லாஹ ஃபீ லா யுذ்கருல்லாஹ ஃபீஹி, மஸலுல் பைத்தில்லதி யுذ்கருல்லாஹ ஃபீ, அல்லாஹ்வினுடைய பேச்சுக்கள், சிந்தனைகள் எந்த வீட்டிலே பேசப்படுமோ பேசப்படாதோ அவைகள் அனைத்திற்கும் உதாரணம் என்ன தெரியுமா? பெருமானார் சொல்றாங்க தன்னுடைய தோழரிடத்துல, மஸலுல் பைத்தில்லதி யுذ்கருல்லாஹ ஃபீ, அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனை ஊட்டப்படக்கூடிய வீட்டுக்கு உதாரணம், அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனைகள் ஊட்டப்படாத வீட்டிற்கு உண்டான உதாரணம் என்ன தெரியுமா என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு பெருமானார் கூறுகின்றார்கள், மஸலுல் ஹக்கி வல் மையித், அந்த வீடு அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய வீடாக இருந்தால் அது ஹய்யி, உயிருள்ள வீடு, உயிருள்ள வஸ்து, உயிருள்ளவர்கள் அந்த வீட்டிலே நடமாடுகிறார்கள், உயிருள்ள ஜீவரவாசிகள் அந்த வீட்டிலே புகுந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு ஹக்கி வல் மையித், எந்த வீட்டிலே அல்லாஹுவை பற்றி உண்டான சிந்தனையும் பேச்சுக்களும் இல்லையோ அப்படிப்பட்ட வீடு மையத்திற்கு பணத்திற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எப்படிப்பட்ட இதை விட ஒரு அற்பமான ஒரு கேவலமான ஒரு உதாரணத்தை நம்ம யாராலே பார்க்க முடியாது. உயிர் உள்ளவன் உயிரற்றவன் சொன்னா எந்த அளவிற்கு இதை நம்ம விளங்கணும், ஒரு வார்த்தையில முடியக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு மனிதனுக்கு உயிர் வேண்டும் என்று சொல்லி எந்த அளவுக்கு அவன் போராடுறான். ஒரு நோய் ஏற்பட்டுச்சு, ஒரு பெரிய நோயால் அவன் பீடிக்கப்பட்டுட்டான்னு சொன்னா அதுல இருந்து மீண்டு வர வேண்டும் என்று அவன் எவ்வளவு பாடுபடுகிறான். டாக்டர்கிட்ட போறாரு, இத்தனை 10 லட்சம் ஆகுதுங்க, பரவாயில்ல, இன்னும் 10 லட்சம் ஆகும், பரவாயில்ல காப்பாத்துங்க, இன்னும் ஒரு 10 லட்சம் ஆகும், வீடை நீங்க வந்து அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல வீட்டை அடமானம் வைங்க, எனக்கு என் உயிர் வேணும், உங்க கடைகள் எல்லாம் நீங்க வந்து எல்லாத்தையும் கைமாத்து கொடுக்க வேண்டியதா இருக்கும், பரவாயில்ல கொடுத்துடுறேன், என் உயிரை காப்பாத்துங்க, அவரு எல்லாத்தையும் மட்டும் கடைசியில் ஆல் க்ளோஸ்ன்றவர். அப்ப இப்படியாக தான் வாழ்நாள்ல சம்பாதிச்ச எல்லாமே எதற்காண்டி? உயிருக்காக வேண்டி. ஏன் உயிர் போயிடக்கூடாது, என்னை நான் பாதுகாக்க வேண்டும், இப்படி பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிருக்கு இவ்வளவு மதிப்பைத்தான் பெருமானார் உணர்த்துகின்றார்கள். எந்த வீட்டிலே அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், அவனுடைய நினைவுகளை கூறிக்கொண்டே இருப்பார்களோ அப்படிப்பட்ட வீடுகள் உயிருள்ளவர்களுக்கு சமம்,
எந்த வீடுகள் ஓதப்படவில்லையோ, அல்லாஹ்வை பற்றி பேசப்படவில்லையோ, அது இறந்த பிணத்திற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார் என்று சொன்னால், நம்முடைய வீடுகள் எப்படியெல்லாம் இந்த பாதையிலே, எந்த பாதையிலே இருக்கிறது என்பதை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல அல்லாஹ்வை பத்தி எவ்வளவு நேரம் பேச்சு நடக்குது? ஒரு காலையில ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எத்தனை தடவை இன்னைக்கு அல்லாஹ்வை பத்தி இவ்வளவு விஷயம் பேசணும் அப்படின்னு ஒண்ணு கணக்கிட்டு எண்ணி சொல்லிடலாம். ஒரு 4 தடவை 5 தடவை, இல்லைன்னா பேசவே இல்லைங்கிற ஒண்ணுதான் வெளியே வரும். ஏன்னா அவ்வளவு குறைவான விஷயங்கள் அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல பெரிய ஒரு அருட்கொடைன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையில அல்லாஹ்வை பற்றி வீட்டுல நினைவு கூறப்படல, பேசப்படலன்னு சொன்னா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்? இன்னைக்கு காலையில நம்ம என்ன பேசுறோம் வீட்டுல? காலையில டீயை பற்றி, டீ போடலையா, டீ குடிக்கணும், இந்த டீ தூள் சரியில்லை, நீ அடுத்த வேற டீ தூள் தான் வாங்கணும், காலையில பொங்கலை போய் வச்சிருக்க, வேற ஏதாவது வைக்க வேணுமா இல்லையா, நான் கையேந்தி பவன்ல பொங்கல் சாப்பிட்டேன், அது அப்படி இருக்குது, அவ்வளவு டேஸ்டா இருக்குது, நீ என்ன பொங்கல் வைக்கிற? இப்படியா? அவன் மனைவி சொல்லுவான், கையேந்தி பவன்ல சாப்பிட்டா காலம் முழுக்க அங்கேயே போய் கையேந்தி நிக்க வேண்டியதானே, ஏன் ஏன்ட்ட சோறு வைக்கிறீங்க? இப்படியாக ஏதோ ஒரு போராட்டம். மதிய சாப்பாடு என்ன, எப்படி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, எப்படி நான் வர்றது நீ வர்றது, இப்படியாக ஒரு நாள் முழுவதும் நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய பேச்சு என்பது கொஞ்சம் கூட இல்லை. ஆனா நபித்தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சொல்லப்படுது, ஒவ்வொரு தோழர்களும் பெருமானார் என்ன சொன்னாங்கிறத மனப்பாடம் பண்ணி தன்னுடைய மண்டையில பதிவு செஞ்சு முதல்ல வீட்டுக்கு போனதோட தன்னுடைய மனைவி இடத்துல, தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றோம்? அல்லாஹு அக்பர். இது எல்லாம் நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் சொன்ன ஒரே உதாரணம், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறவில்லையா, உங்கள் வீடுகள் எப்படிப்பட்டது? மையத்திற்கு சமம், பிணத்திற்கு சமம் என்று சொல்லி கூறியுள்ளார்கள். அப்ப எவ்வளவுதான் நம்ம வீடை அலங்கரிச்சு பெயிண்ட் அடிச்சு அவ்வளவு பிரம்மாண்டமா காட்டினாலும் அதுக்கும் பெருமானார் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, மையத்தை நீ அழகுபடுத்தின மாதிரிதான். எப்படிங்க? எவ்வளவுதான் வீட்டை அழகுபடுத்தி சுத்தம் பண்ணி பிரம்மாண்டமா எல்லாத்துக்கும் முன்னால காட்டினாலும் அது எதற்கு சமம்? ஒரு செத்து போனா ஒரு மையத்தை நீ அழகுபடுத்தி இருக்குதான் சமம். அது ஒரு மையத்துக்கு போய் பவுடர் அடிச்சு குளிப்பாட்டி பேரன் லவ்லி தடை விட்டா என்னங்க பெருசா உலகத்துல படைக்காத சாதனை படைச்சாருன்னா பேசுவாங்க. அறிவு கட்டவன் இதுக்கு போயிட்டு இவ்வளவு வேலை பார்க்கிறானே. அப்ப இது மாதிரி தானே இதைத்தான் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய வீடுகளிலே பேசப்படவில்லையா, அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் அவனுடைய செய்திகளை பற்றி ஓதப்படவில்லையா, அந்த வீடு மையத்திற்கு தான் சமம் என்று கூறியுள்ளார்கள். எனவே நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், பெருமானார் எதை சொல்ல வருகிறார்கள்? ஒரு நாள் ஒரு செய்தி, ஒரு நாள் ஒரு வசனம், ஒரு நாள் ஒரு நல்ல விஷயம். தன்னுடைய மனைவியை அழைத்து, தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஒரு 5 நிமிடம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு என்னங்க போகுது? 24 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், அது குறைஞ்ச 5 நிமிஷம் ஒரு நல்ல செய்தி. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்ப்பா, வானங்களை படைச்ச பூமியை படைச்ச அல்லாஹ் எப்படி சொல்றான் இப்படின்னு வாயை திறந்து ஒரு நல்ல விஷயத்தை பரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆனால் இதை செய்வதற்கு கூட மனிதன் அலட்சியாட்டியம் செய்து கொண்டு அல்லாஹ்வினுடைய கோபத்தையும் பெருமானாருடைய துர்பாக்கியத்தையும் அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் 4 விஷயங்களை சொன்னாங்க தன்னுடைய தோழர்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா ஒரு 4 விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. அல் அர்பஉ மினஸ் ஸஆததி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, ஒரு மனிதனுக்கு நல்லது என்று சொன்னால் 4 விஷயங்கள். அல் மர்அத்து ஸாலிஹத்து, ஒரு நல்ல ஒரு மனம் கொண்ட, ஒரு நல்ல ஒரு தன்மை, நல்ல பண்புகள் கொண்ட ஒரு மனைவி, இது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். அடுத்து சொன்னாங்க வல் மஸ்கனத்துல் வாசியா, ஒரு விசாலமான ஒரு வீடு, இது ஒரு மனிதனுக்கு கிடைச்சால் அவனும் நிம்மதியா இருப்பான். அடுத்ததாக சொன்னாங்க வல் ஜார ஸாலிஹா, அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டுக்காரு நல்ல ஒரு மனுஷனா, அவரும் தொழக்கூடியவராக, நமக்கு தொல்லை தராமல் இருக்கக்கூடியவராக இருந்துட்டாருன்னு சொன்னா அவர் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பார். அடுத்து சொல்றாங்க வல் மர்கபுல் ஹனி, ஒரு பிரயாணம் செய்வதற்கு அவன் வசப்படுத்தி கொண்டு ஒரு வாகனம், நல்ல ஒரு, இப்ப நம்மளுடைய ஒரு தோதுக்கு பூங்குக்கு சொல்லணும்னு சொன்னா
ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் எடுத்தேங்க, 50 மைலேஜ் கொடுக்குது, ராகத்தா இருக்கேன், நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இப்ப இதெல்லாம் கிடைச்சிட்டா ஒரு மனிதன் நல்லா இருப்பான். ஆனா இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்பான். அப்ப இதுல பெருமானார் சொல்லக்கூடிய 2வது விஷயம், வல் மஸ்கனத்துல் வாசியா, விசாலமான வீடு. இந்த விசாலமான வீட்டை அல்லாஹ் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கான், எவ்வளவு பேருக்கு கணக்கு இல்லாம கொடுத்திருக்கான். ஆனா விசாலமாக கொடுக்கப்பட்ட வீடுகளிலே கொடுத்த அல்லாஹ்விற்காக வேண்டிய அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனைகள், பேச்சுக்கள் பேசப்படுகிறதா? ஒரு வீடு கட்டினதோட அந்த வீட்டினுடைய அமைப்பே வேறு, அது ஒரு வேற தோற்றத்துல இருக்கும். உள்ள எல்லாம் ஸ்விம்மிங் பூலு, டிஜே, எல்லாம் பாட்டு செட்டப் எல்லாம் இருக்கும். ஆனா அல்லாஹ்வை பற்றி உண்டான ஒரு தொழுகிறதுக்குன்னு ஒரு அறை இருக்காது, ஒரு கிதாபுகள் படிக்கிறதுக்கு ஒரு சிந்தனையை வளர்ப்பதற்கு உண்டான ஒரு இடம் இருக்காது. அப்ப இப்படியாக அல்லாஹ் கொடுத்த வசதியில நீங்க இப்படிப்பட்ட வீடுகளை கட்டுறீங்கன்னா எவ்வளவு ஒரு மோசமான காரியம். இன்னைக்கு ஒரு மாற்று மதத்துக்காரர் இதெல்லாம் பின்பற்றுறாங்க. மாற்று மதத்தார்கள் எல்லோரும் அவங்க ஒரு வீடு எடுக்கிறாங்கன்னு சொன்னாலே முதல்ல அவங்க பூஜை ரூம் எங்க வைக்கலாம் பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரு நான் முஸ்லிம் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பூஜை ரூம்னு ஒன்று இருக்கும். நம்ம கண்டதுகளே வச்சுக்குவோம். ஆனா அவங்க கூட பூஜை ரூம்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? தினைக்கும் போய் அவரை பார்த்து ஏதாவது பேசணும், நல்ல விஷயங்களை உள்ளத்துல கொண்டு வரணும். ஆனா நம்மள முஸ்லிம்கள்ல பல பேர் தொழுகைக்கு உண்டான ஒரு அறை, தொழுகைக்கு உண்டான ஒரு இடம், குர்ஆன் ஓதுவதற்கு உண்டான ஒரு அறை, மார்க்க விஷயங்களை படிப்பதற்கு உண்டான ஒரு புத்தகங்கள் அனைத்தையும் அடுக்கி வைத்த ஒரு இடம் என்று ஏதாவது ஒரு வீடுகளில் உள்ளதா? நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாத்தை நாம் விளங்கியும் விளங்காத ஒரு பாதையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாதை சரியான பாதையா என்று கேட்டால் போகிற பாதையிலே புட்டுக்கிட்டு விழுந்துருமோ தவிர நம்ம சுவனத்தை போய் அடைய மாட்டோம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகிறதற்கு உண்டான ஒரு அறை இருக்கணும் வீட்டுல. எந்த அளவுக்கு நான் மார்க்கும் எதை வலியுறுத்துன்னு தெரியுமா? சுன்னத்தான தொழுகைகளை பள்ளியில தொழுங்கப்பா, நஃபிலான அமல்களை சுன்னத்தான, அதாவது ஃபர்லான தொழுகைகளை பள்ளியில தொழுவுங்க. ஃபர்லான கூட்டாக தொழப்படக்கூடிய தொழுகைகள், மற்ற அமல்களை பள்ளியில செய்யுங்க. நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான விஷயங்கள், இதையெல்லாம் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை நிலைநாட்டுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி. இன்னொரு செய்தியில் இருக்குது, உங்களுடைய ஃபஜருடைய 3 சுன்னத்துக்களை வீட்டுல தொழுவிட்டுவாங்க, அது ஒரு பரக்கத்து அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணங்க? உங்க பிள்ளைகள் இதை பார்ப்பாங்க, மனைவிமார்கள் பார்ப்பாங்க. ஒரு என்னங்க, ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து தொழுதீங்கன்னு வைங்களேன், இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு நல்ல சிந்தனை உண்டாகும். நம்ம வாப்பா எப்படி தொழுதுகிட்டே இருக்காரு, ராவு பகலா என்னதான் உழைச்சானோ தொழுகணும்னு அவர் மனசு நின்றார் அல்லவா? இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாருக்கு பிறந்து நம்ம ஒரு கேடுகட்ட ஒரு மனுஷனை உலகத்துல வாழ்ந்துட கூடாதுங்கிற ஒரு சிந்தனை யாருக்கு உண்டாகும்? தனக்கு வாக்கப்பட்டு வந்த மனைவிக்கும், தனக்கு பிள்ளையாக பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உண்டாகும். அப்போ இந்த அமலை நம்மள எத்தனை பேர் செய்யணும்? வீட்டுல ஒரு நல்ல குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், சுன்னத் தொழுகைகளா இருக்கட்டும், நஃபிலான வணக்கங்களா இருக்கட்டும், எத்தனை பேர் இதை நம்மளுடைய வீடுகள்ல செய்யறோம்? பெருமானார் செய்ய சொல்றாங்களே, குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்றாங்களே, உங்களோட அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு பெரிய அருட்கொடையை அதற்கு நீங்க நன்றி செலுத்தும் வண்ணமாக இது போன்ற காரியங்களை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்களே, இதையெல்லாம் நம்ம உண்மையிலே ஃபாலோ பண்றோமா? பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். நம்ம பிள்ளைகள் கெட்டு போறதற்கு முழுமையான காரணமே இதுதான். நம்ம சரியா வழிகாட்டல, இது போன்ற காரியங்களை நம்ம முன்னிருந்து நம்ம செய்து காட்டல. நீ தொழுகைக்கு போ, நீ தொழுகைக்கு போன்னு அடிச்சோம்னு சொன்னா அவன் தொழுகைக்கு போற மாதிரி ஏத்த வீட்டுக்கு தான் போயிட்டு வருவானே தவிர தொழுகைக்கு ஒருபோதும் போக மாட்டான். ஏன் கூட தொழுகைக்கு வா மகனே, என்னைக்கு யா புனை எனது மகனே என்று எத்தனை நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தி உள்ளார்கள். இது போன்று நாம் நம்மளுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வழி நடத்தாத வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அவளை மாற்ற மாட்டான். அப்போ இது போன்ற காரியங்களை செஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய வீடு எப்படிப்பட்ட வீட்டுக்கு சமங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, திரும்பி ஹதீஸை ஞாபகப்படுத்துறேன், உயிருள்ள ஒரு வீட்டில் வசிப்பவருக்கு சமம் இல்லை என்று சொன்னால் பிணத்திற்கு சமம் என்று கூறியுள்ளார்கள். எனவே நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது ஒரு செய்தியை சொல்றாங்க, உங்களுடைய வீடு நல்ல பரக்கத் பொருந்திய வீடா இருக்கணும், சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாத ஒரு வீடா இருக்கணும்னா எல்லா காரியத்திலையும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க. பிஸ்மில்லா. வீட்டை திறக்கிறீங்களா? பிஸ்மில்லா. வீட்டுக்குள்ள நுழையிறீங்களா? பிஸ்மில்லா.
ஒரு சாப்பாட்டை குழந்தைகளோடு உட்கார்ந்து பகிர்ந்து சாப்பிட்றீங்களா? பிஸ்மில்லா. இதை சொல்றதுக்கு என்னங்க மணிக்கணக்கில் ஆக போகுது. ஆனா இதை கூட தானும் கற்றுக்கொள்ளாமல் தனது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கேவலமான பெற்றெடுத்த தகப்பன்கள் எத்தனை பேர்? நாம் இன்றிருந்து நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். நமது பிள்ளைகள் நமக்கு அருகாமையில் அமர்ந்தால் நம்மால் இயன்ற அளவு எந்தெந்த நற்காரியங்களை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டுமோ எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப பெருமானா சொன்ன ஒரு செய்தி, எல்லா நிலைகளையும் வீட்டுல கதவை திறந்தீங்களா, கதவை பூட்டுறீங்களா, சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்க எல்லாத்துக்கும் முன்னால அல்லாஹ்வோட பேரை சொல்லுங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க. பரக்கத்து இருக்கு. அதுல உங்களுடைய வீட்டுல ஒரு பரக்கத்து இருக்கும். ஷைத்தான் உங்களுக்கு விட்ட தோழனாக மாற மாட்டான், வீட்டை விட்டே ஓடிடுவான். பெருமானாருடைய ஹதீஸே இருக்குது, நீங்க பிஸ்மில்லா சொல்லி வீட்டுல ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா சைத்தான் சொல்லுவானா தன்னுடைய கூட்டாளிகள்கிட்ட, வகால ஷைத்தான், இங்க பாரு நண்பா, லா மைத்தலக்கும் வலா ஆச. இவங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? குடிக்கும் போது சாப்பிடும் போது எல்லா விதமான நேரத்துல அல்லாஹ்வோட பேரை சும்மா சும்மா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டாங்கப்பா. அவன் சொல்லுவானா, லா மைத்தலக்கும், இனிமேல் இந்த வீட்டுல தங்குறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. வலா ஆசை, நமக்கு சாப்பிடுறதுக்கு உண்ணுவதற்கு இங்க வேலை இல்லை, வா பக்கத்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிடுவான். எதுக்குனாலங்க? பிஸ்மில்லா சொல்றனால. நீங்க நம்மள நிறைய பேரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதே கிடையாது. ரெண்டு பொடி சோறாக்குன்னு ஒன்னையுமே காணாம பக்கம் சைத்தாவும் சாப்பிட்டு போயிடுறான். என்னங்க எங்க எப்படி காலியா போகுது? ரெண்டு பொடி சோறாக்குன்னு வீட்டுல இருக்கிற 5 பேரு நைட்டு கூட பத்தலையேன்னு எத்தனையோ பெண்கள் சொல்லுவாங்கல்ல, கூட உட்காந்து சாப்பிட்றது யாருங்க? எல்லாத்தையும் கெடுக்கிற சைத்தான். அவனை கொஞ்ச கொஞ்சமா சாப்பிடுவான். அப்ப இப்படியாக சைத்தானுக்கு நாம் உற்ற தோழனாக நமது வீட்டிலே நாம் அமர வைத்தால் அந்த வீடு பரக்கத் பொருந்திய வீடாக இருக்குமா? நன்மையை அது விவரிக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்குமா? இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மனிதன் உலகத்துல தனது பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கல, நல்ல விஷயத்தை செய்யல, எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்மில்லா சொல்லி செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த காரியத்தை பின்பற்றல. இப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன செய்வாரு? நாளைக்கு கியாம நாள்ல அல்லாஹ் இடத்துல போய் சொல்லுவாராம், ஃபைதா தகல்தும் புயூத்தன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் என்ன செய்வார்? அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், நான் என்ன செஞ்சிட்டேன்? உலகத்துல வாழும் பொழுது யார நண்பனாக்கணுமோ அவரை விரோதியாக்கிட்டேன். யார விரோதியா தூக்கி வீசணுமோ, பிஸ்மில்லா சொன்னா சைத்தான் ஓடிடுவான்ல, இப்படி எல்லாம் பண்ணணுமோ இதெல்லாம் பண்ணாம யார விரோதியாக்கணுமோ அவன் நண்பன் ஆக்கிட்டேன். யா அல்லாஹ், நான் ஒரு கேடான ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எல்லாம் மன்னிக்க மாட்டான், எல்லாம் மன்னிக்கவே மாட்டான். அந்த நேரத்துல உனக்கு எதுவும் உனக்கு கண்டுக்கவே மாட்டேன், இன்னும் நமக்கு எல்லா கஷ்டத்தையும் அனுபவி. இன்னைக்கு அவன் கதறி புலம்புவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இப்படி எல்லாம் நீ செய்வப்பா. உலகத்துல வாழும் பொழுது யார நண்பனாக்க முடியும்? எதன் மூலமாக நண்பனாக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்கள் எல்லாவற்றையும் நாமும் நமது குடும்பத்தார்களும் செய்தால் பெருமானாருக்கு உற்ற தோழனாக நாம் மாறி விடுவோம். எதுவுமே இல்லைன்னா நமக்கு உற்ற தோழன் யாருங்க? ஷைத்தான் நமது உற்ற தோழனாக மாறி விடுவான். அது போன்ற ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதை விட ஒரு மோசமான ஒரு நிலை நாம் பார்க்க முடியாது சகோதரர்களே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான சுன்னத்துகள், குர்ஆன் ஓதுறது, எத்தனை தோழர்கள் நபி தோழருடைய வீட்டுல சொல்லப்படுது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல எப்ப பார்த்தாலும் குர்ஆனுடைய சத்தங்கள், குர்ஆனுடைய சத்தம் வந்துகிட்டே இருக்குமா. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுல குர்ஆன் ஓதுற சத்தத்தினால பக்கத்து வீட்டு பெண்மணிகள் குழந்தைகள் எல்லாம் வீட்டு ஜன்னல்ல எட்டி எட்டி பார்ப்பாங்களாம். அந்த குர்ஆன் ஓதுற சத்தம், அதனுடைய அந்த ஒரு மன அமைதி. குர்ஆன் ஓதுறது எப்பயுமே சடைவடையவே அடையாது. ஒரு பாட்டை 20 தடவை கேளுங்க, வேணா 21வது கேட்கும் பொழுது எரிச்ச வரும், என்னடா பாடுறான் இவன். ஆனா குர்ஆனை நீங்க 100 தடவை கேட்டாலும் தூக்கம் வரும், ஒரு நிம்மதியான தூக்கம் வரும், ஒரு அமைதி கிடைக்குமே தவிர எரிச்சல் உண்டாகாது. அப்ப இது போன்ற காரியத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே குர்ஆன் ஓதுவார்கள். பக்கத்து வீட்டார்கள் பெண்மணிகள் எல்லாம் எட்டி பார்ப்பார்கள் குர்ஆன் ஓதுகின்ற சப்தத்தை. இது போன்று நபிகளோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நண்பனாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஓ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நீங்களும்
உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? இதெல்லாம் திருந்தி வாழணும் நம்ம. அதுக்காக அல்லாஹ் எச்சரிக்கையை விட்டுட்டான், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்காம வாழ்ந்தோம்னு சொன்னா பெரிய ஒரு குற்றம். நாளை மறுமையில நாம் எல்லாம் பீடிக்கப்படுவோம். அதே போன்று நமது வீடுகளிலே இன்னும் பரக்கத்துகள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இன்னொரு செய்தி, வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலாத்தை சொல்வதன் மூலமாக எப்படி பிஸ்மில்லா சொன்னா சைத்தானுங்க வீட்டுல வேலை இல்லையோ அதே மாதிரிதான் சலாம் சொல்லிட்டு அவன் வீட்டு பக்கமே வரமாட்டான். அல்லாஹ்வினுடைய ஒரு நிம்மதி, ஒரு சாந்தி இந்த வீட்டிலும் இந்த வீட்டாளர் மீதும் இறக்கப்பட்டுருச்சு. எனக்கு இங்க வேலை இல்லை. அப்ப எத்தனை நபர்கள் வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்கிறோம், வீட்டார்களுக்கு தனது பிள்ளைகளுக்கு சலாத்தை கற்றுக் கொடுக்கிறோம். குர்ஆன்ல வந்திருக்குது, வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன செய்யுங்க, சலாம் சொல்லி உள்ள போங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஒரு பக்கத்து வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லிட்டு போகணும் போல. குர்ஆன் சொல்லுது பக்கத்து வீட்டார்கிட்ட போகும்போது சலாம் மட்டும் இல்ல, அனுமதி கேட்டு போகணும். இன்னைக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்குது. சலாம் சொல்றதே அனுமதி தான். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாலே நான் உள்ள வந்துடலாம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சலாமும் சொல்லுங்கள், உள்ள வரவான் அனுமதியும் கேளுங்கள். குர்ஆனுடைய வசனம் குர்ஆனிலே வந்துள்ளது, ஃபைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும். ஒரு வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல நுழையிறீங்கன்னு சொன்னா சலாம் சொல்லுங்க, அதோடு என்ன செய்யுங்க, அனுமதி கேட்டு நுழையுங்கள். அது உங்களுக்கு ஒரு தூய்மையான ஒரு நல்ல உபதேசமாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அதே போல் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நுழைகின்ற பொழுது வீட்டுல ஆள் இருக்கோ இல்லையோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற ஒரு சப்தத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள்ளா நுழையுங்கள். அந்த வீடு பரக்கத் பொருந்தியதாக இருக்கும். எனவே நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உற்ற நண்பனாக இந்த உலகத்திலே சைத்தானை விரோதியாக ஆக்கி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது போன்று நம்முடைய வீடுகளை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அமல்களாலும் குர்ஆனுடைய சப்தங்களாலும் சலாத்தின் மூலமாகவும் பிஸ்மில்லா என்ற அந்த வாக்கியத்தின் மூலமாகவும் நம்முடைய வீடுகளை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குமையானால் நாமும் நமது குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்த ஒரு தலைவனாக ஒவ்வொரு தகப்பன்மார்களும் மாறி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதன்படி வாழ்க்கை முழுவதும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.